இதுவரையும் பார்த்தோமா? இந்த பாதிப்புங்கிறத வந்து பார்க்கணும். இதை பற்றி விளக்கம் அளிக்கல. ஓகே ஓகே. அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியம், நோக்கம் எதை நோக்கி அவங்களுடைய மகிழ்ச்சி இருக்கோ அதை நோக்கி அவங்களுடைய இயக்கம் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையின் இயக்கம் இருக்கும், வாழ்க்கையின் திட்டமிடல் இருக்கும், வாழ்வு என்பது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வந்து அவங்க உடம்பு எப்படி இருக்கு, மனசு எப்படி இருக்கு, உணர்ச்சிகள்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்த்தது போல குவைட் ஆப்போசிட். ஒரு இயல்பான வாழ்க்கையில் வந்து பெண்களும் வந்து ரொம்ப ஆடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது. எமோஷனல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கோபமே படாத ஒருத்தர் வந்து இன்னொரு பக்கம் எக்ஸலரேஷன் அதீத மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. அது வந்து மகிழ்ச்சி என்பது யதார்த்தமா இயல்பானதா அந்த ஒரு அளவோடு எப்போதுமே அது வந்து இன்பம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆல்டர்டு பேட்டர்ன் அப்படின்னு நமக்குள்ள இருக்கும்போது அது அப்படிலாம் விடாது, நடுநிலையாக இருக்க விடாது. ஒன்று அதீத மகிழ்ச்சியை நோக்கி நம்மளை ஓட வைக்கும், அது அடுத்த துன்பத்துக்கு வழிவகுக்கும். புரியுங்களா? அப்போ இன்பம் துன்பம் மாறி மாறி ஒரு காரணமே நமக்குள்ள இன்னொன்று இருக்கிறது தான். ஸோ அந்த அளவில் மகிழ்ச்சியை பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியா இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகம் பாதித்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் அப்படின்னா எதையெல்லாம் சொல்லலாம். நம்ம அன்கண்டிஷனலாக அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனை கொடுத்துறோம். சரிங்களா? அப்போ வாழ்க்கையில் பாதித்த விஷயங்கள் அப்படிங்கிறது பலரும் பல விஷயத்த சொல்லுவாங்க. அது உதாரணத்துக்கு சொன்னால், எங்கள் அம்மா இருக்கிற வரையும் நான் நல்லா இருந்தேங்க. எங்கள் அம்மா இருக்கிற வரையும் நல்லா இருந்தேன். அவங்களுக்கு பிறகு, அவங்களுடைய இழப்புக்கு பிறகு என்னால் எங்கேயும் போக முடியல, என்னால் நார்மலாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். என்னங்க அது? என்ன அம்மா அப்படிங்கிறவங்க உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரி இருந்தாங்க? எகைன் அன்கண்டிஷனல் அன்பிரிஜரைஸ்டு கொஸ்டின். உங்கள் அம்மா உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் என்னாச்சு அப்படிலாம் கேட்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அம்மா அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி, அம்மா இல்லாதது எந்த மாதிரி இருக்கு, எந்த விதத்தில் அது உங்களுக்கு பாதிப்பாக தெரியுது அப்படின்னு அன்கண்டிஷனலாக கேட்போம். சரிங்களா? அதாவது நான் வேலைக்கு வந்த காலத்துலேருந்து நான் வந்து வெளியில் அடிக்கடி என்னை வந்து டூர் அனுப்புவாங்க, கம்பெனிலேருந்து டூர் அனுப்புவாங்க. டூர் அனுப்புனா அந்த ஆஃபீஷியல் ஒர்க்கை அனுப்புவாங்க. அப்போ நான் தைரியமாக எந்த ரோல் வருவார்? வெரி குட், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. அவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பை பற்றி சொல்லும்போது என்ன, அவர் எந்த ரோல் வருவார், எந்த ரோ கான்செப்ட் அவர்கிட்ட இருக்கு. புரியுங்களா? அதாவது ஃபேமிலி, மணி, பீரியாடிக் டேபிள்ல ரோ காலம்ங்கிறது நம்ம பீரியாடிக் டேபிள்ல சொல்றோம். ஆமா, பீரியாடிக் டேபிள்ல அந்த ஃபோர்த் ரோ அப்படிங்கிறது என்ன? ஒர்க்கு, மணி, ஃபேமிலி, சேஃப்டி, ஸ்டெபிலிட்டி. ஃபேமிலியோட ஸ்டெபிலிட்டி. ஒரே கேள்வியில் எவ்வளோ அழகாக அவருடைய இது உடையாது பாருங்க. புரியுங்களா? ஐ
அதே அம்மா அம்மா பத்தி நான் சொல்லுவார். அம்மா பத்தி சொல்லுங்க. உங்க லைஃப்பை பொறுத்தல அம்மான்னா யாரு? கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு உட்காந்துருக்காரு. கேர் பண்றதுயா, கேர் பண்றதுயா, கேரிங், நர்சிங். என்னதுங்க? கேரிங், நர்சிங். அம்மா அது பொதுவான பொதுவான ஒன்று. ஆனா இந்த பேஷண்ட்டை பொறுத்தல என்னது, அம்மா என்ன கேர் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு ஆளா இருக்கிறாங்க வீட்டுல, பாதுகாப்பா இருக்கு. நான் வந்து விட்டுட்டு நான் வந்து டூர் போறேன், நிம்மதியா அங்க வந்து என் வேலையை பார்க்க முடியுது. சரிங்களா? மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, 20-25 வருஷமா அந்த இடத்துல சொந்த வீட்டுல இருக்கிறாரு, சொந்த வீட்டுல இருக்கிறாரு. ஒரு ஆளா இருந்தாங்கங்க வீட்டுல, ஒரு ஆளா இருந்தாங்க, ஒரு ஆதரவா இருந்தாங்க. புரியுங்களா? இந்த இடத்துல அம்மாங்கிறது பொதுவா அம்மாங்கிறது கேர் அண்ட் நர்ச்சரிங் அப்படின்னு வரும். புரியுங்களா? ஆனா இவர் வாழ்க்கையில அது ஒரு பிரச்சனையா கருதுறாரு. அதுல ஒரு பிரச்சனையா கருதுறாரு. அந்த பிரச்சனைக்கு காரணம் அம்மா இல்லைங்கிறாரு. அம்மா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலை, என்ன நல்லா கேர் பண்ணாங்கன்னு சொல்லலை, எனக்கு நல்லா சமைச்சு போட்டாங்கன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? வீட்டுல ஒரு ஆளா இருந்தாங்க. பாதுகாப்பு அப்படின்னு வார்த்தை கூட சொல்லாம வீட்டுக்கு ஒரு ஆளா இருந்தாங்க. நான் வந்து என் இஷ்டத்துக்கு என்னால வெளியில போக முடிஞ்சது. என்ன ஏர்னிங் வந்து நான் நினைச்ச மாதிரி மற்றவங்களோட நிறைய சம்பாதிக்க முடிஞ்சது. அப்ப இவரு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. மணி அப்படிங்கிறதுல இவருடைய கான்செப்ட் இருக்கு. அதுக்கு அம்மா உதவி செய்யறாங்க. எங்க வீட்டுல இவர் எல்லா நேரத்துல இருந்து பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். சரிங்களா? இதே வந்து சின்ன வயசுல இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறேன். அவர் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்காருங்க. அம்மா இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினைச்சா பார்க்க முடியலைங்க. இதுதான் நீங்க சொன்ன கேரிங் அண்ட் நர்ச்சரிங். அம்மா இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சா பார்க்க முடியலைங்க. அம்மான்னா அம்மா தாங்க, அவ்வளவுதான். அம்மா அப்படிங்கிறவங்கள தாண்டி வேற வாழ்க்கையே கிடையாது. ஏன்னா அவருக்கு வயசு வந்து 58-60. ஏன்னா 60 வயசுல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு என் லைஃபை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. எல்லாமே எனக்கு அம்மா தான், எல்லாமே எனக்கு அம்மா தான். எல்லாத்தையும் எங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் எங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்க. நான் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. புரியுதா? நான் பிறந்தப்ப எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போறதுன்னு உண்மைதான், வேலைக்கு போவேன், வருவேன், சம்பளத்தை கொண்டாந்து கொடுத்துருவேன். எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பிறகு என்னால வந்து எல்லாமே உலகமே புதுசா தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே அம்மா தான் இங்க வேற மாதிரி இருக்காங்க. புரியுங்களா? அந்த அவர் வந்து 4th ரோல இருக்கிற மாதிரி இவருடைய வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது இப்ப எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2nd ரோல. குழந்தை, இன்ஃபேண்ட் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஹோம் ஸ்டேஜ்னு சொல்றது, எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நான் எதுவும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற அளவுல சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னும் நம்ம வந்து டைம் இருக்காது, நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். அம்மா அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் வேற மாதிரி சொல்றாரு, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி சொல்றாரு. சரிங்களா? அப்புறம் அதாவது நாங்க எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்த வரையும் நல்லா இருந்தோங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. புரியுதா? கடைசி தம்பிக்கு கல்யாணம் பண்ற வரையும் எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். கடைசி தம்பி கல்யாணம் பண்ண உடனே நாங்க அண்ணன் தம்பி 4 பேரு. கடைசி தம்பி கல்யாணம் பண்ண வந்த உடனே புதுசா வந்தது இருக்குல்ல, ஏன் எல்லாரும் இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகிறவங்க ஒன்னா இருந்தீங்க, இப்ப எல்லாரும் கல்யாணம் ஆகி போச்சுல, தனித்தனியா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வந்தது. அவனை கூட்டிட்டு போயிடுச்சு. அவனை கூப்பிட்ட உடனே அடுத்து இன்னொருத்தர். ஸோ அப்பா 4 உடன்பிறப்புகள் 5 பேர் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஏரியா பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் பிரச்சனை வரல. ஆனா நம்மகிட்ட வந்து பேஷண்ட் இருக்காரு பாருங்க, அவர் 2வது ஆளு. ஏன்னா
அவருக்கு மட்டும் பிரச்சனை வந்துச்சு. ஏன்? என்னங்க? அதாவது எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டோங்க. ஒருத்தர் வந்து உள்ள பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாரு, ஒருத்தர் மார்க்கெட்டிங் பார்த்துக்கிட்டாரு, ஒருத்தர் சேல்ஸ் பார்த்துக்கிட்டாரு, ஒருத்தர் வந்து ஸ்டோரி ஏரியா பார்த்துக்கிட்டாரு, ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து அப்பா வந்து ஓவராலாக கவனிச்சிட்டு இருந்தாரு. கூட்டு குடும்பமாக இருந்தவர் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துருந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. எப்போ பிரிஞ்சிச்சு என்ன இப்போ நான் தனியாக கடையை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற வந்துச்சு. எல்லாத்தையும் நான் பார்க்கறது அப்படிங்கிறது பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. என்னால் முடியல அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது எல்லாரும் ஒண்ணா இருக்கிற வரையும் என்னால வாழ முடிஞ்சது. ஆனா தனியா ஆக்கி விட்ட பிறகு, தனி கொடுத்துன்னு வந்த பிறகு எனக்கு வாழ்க்கை பிரச்சனையா தெரியுது. என்ன அந்த பிசினஸ்ல வந்து லாஸ் வருது. இவரை நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. வேற வழி இல்லாம இப்ப என்ன பண்றாரு? சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. இப்ப இது என்ன காட்டுது? இது வந்து சைல்டு ஒரு என்ன சொல்ற டோட்லர் இந்த மாதிரி. அதாவது எனக்கு யாரோ ஒருத்தர் கை கொடுத்தாங்கன்னா, என்னை யாராவது கைட் பண்ணாங்கன்னா என்ன என்னால் வந்து சௌகரியமாக இருக்க முடியும். என்னால் தனியாக சர்வே ஆக முடியாது. எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும், கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், நல்லது கெட்ட சொல்கிறதுக்கு ஆள் வேணும். நான் செய்கிற சரியா தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், நான் சூப்பராக பண்ணுவேன் சார். வேலை செய்யறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த வேலை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் கற்றுப்பேன், செய்வேன். ஆனால் என்னை வந்து இது சரிப்பா, இது தப்புப்பா, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, நான் செய்கிற சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சரிங்களா? இது இந்த மாதிரி. இன்னொருத்த வந்து அதாவது 8வது வரையும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸ்கூலில் டாப்பர் 1, 2, 3 ரேங்க்குள்ளே வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னால் வர முடியல. வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. வேறு ஸ்கூல் மாற்றின பிறகு என்னால் அந்த மாதிரி ரேங்க் எடுக்க முடியல. இது வந்து கிராமத்தில் இருந்தேன். அது வந்து டவுனுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. எல்லாமே புது புது ஆளுங்க, புது புது ஃப்ரெண்டுங்க, புதுசாக டீச்சரு. இங்கே வந்து 30 பேரில் ஒரு ஆளாக இருந்தோம். அங்கே 100 பேர் ஒரு கிளாஸுக்கு. என்ன இங்கே வந்து யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தனியாக கவனம் கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அங்கே வந்து அவங்க பாட்டு போர்டில் எழுதி போட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்கள் தான் சொந்தமாக படிக்கணும். அது என்னால் முடியாமல் போகுது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து வருது. இது எப்படிங்க? இது எதை காட்டுது? இதுவும் அவர் இன்னும் டோட்லராக தான் இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் வேணும். வளர்ச்சி நிலை காட்டுது. அவங்களுடைய வளர்ச்சி நிலை காட்டுது. சிறு குழந்தை வளர்ச்சி நிலை, சைல்ட்ஹுட் அவங்களுக்கு காட்டுது. புரியுங்களா? இன்னொருத்தர் வயசு 60. வயசு 60. புரியுங்களா? அவர் வந்து நல்ல ஹை ரேங்க்ல இருந்தார். பசங்கள்லாம் ஃபாரின்ல இருந்தாங்க. நிறைய சம்பாதிச்சு சொத்துக்கத்தெல்லாம் வச்சுருந்தாரு. சரிங்களா? எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண பிறகு வந்தவங்களாம் சேர்ந்து குடும்பத்தில் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இருக்கிற சொத்தெல்லாம் பிரி, எங்களுக்கு அது வேணும், இது வேணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் பங்கு போட்டாங்க. அவருக்குன்னு சில கொஞ்சம் பகுதி வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதை இன்னொரு பொண்ணு வந்து அழுது பங்கு போட்டுட்டு, அது வந்து பேங்க்ல இருக்கிறதெல்லாம் இவருக்கும் இவங்க மிஸ்ஸஸுக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க. அவங்க அம்மாக்கிட்ட வந்து நைச்சியமே பேசி அழுது புலம்பி என்ன வரும்போதெல்லாம் ஒரு ஓப்பன் செக்கில் கையெழுத்து வாங்கிட்டு போயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே கிடையாது. திடீர்னு பேங்க் போகிறாரு, பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. இவர் ரிட்டையர் ஆகிட்டார். சரிங்களா? அந்த பென்ஷன் வாங்குகிற ஸ்டேஜ் இவருக்கு இல்லை. அந்த மாதிரி கம்பெனியில் அவர் வேலை செய்யலை. பென்ஷனும் கிடையாது,
இருந்த பேங்க் பேலன்ஸும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இவருக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட்ரக்டிவ் நேச்சரில் உள்ள ஒரு அது கம்ப்ளைண்ட். சரிங்களா? ஸோ இது எதை சொல்லுது? இது வந்து சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர்ங்கிறது ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறத காட்டுது. ஆனா ஹெல்ப்லெஸ் ஆ, ஹெல்ப்லெஸ் பேங்க்ரப்ட் மொத்தம் காலி ஆயிடுச்சு. பொருளாதாரம் மொத்தம் காலி ஆயிடுச்சு. உழைப்புக்கு வழி இல்லை. புரியுங்களா? இவர் வந்து கேஸ் எடுக்க போகும்போது இந்த வழி எப்படி இருக்குங்கிறேன். இட் இஸ் கில்லிங் மீ, இட் இஸ் கில்லிங் மீ அப்படிங்கிறார். த பெயின் இஸ் கில்லிங் மீ அப்படிங்கிறார். அந்த கம்ப்ளைண்ட் பத்தி கேட்கும்போது இட் இஸ் கில்லிங் மீ அப்படின்னு சொல்றாரு. இது எதை இண்டிகேட் பண்ணுது? கிங்டம், அனிமல். அனிமல் கிங்டம். புரியுங்களா? இவரும் சாதாரண ஆள் இல்லை, பயங்கர டாமினேட்டிங் நேச்சர்ல உள்ளவர் தான். அவங்களுக்கு தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. புரியுங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து அந்த கேஸ் டேக்கிங்கில் எதை கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படி முறையோடு கேட்டோம்னா நமக்கு தேவையான அத்தனை டீட்டெயிலும் கிடைக்குதுங்க. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியா, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக அவங்களுடைய சோர்ஸு டீட்டெயில்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் இப்போ எல்லாமே ஒரு கிறிஸ்பாக உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டே வரேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒன்று இருக்கும், ஒரு ஏரியா வந்து அவங்கள வந்து பாதிச்சிருக்கும். சரிங்களா? சரி, அப்போ அந்த சம்பவத்தை சொல்றாங்க, ரைட்டு. அந்த சம்பவத்தை சொல்லும்போது நாம் அடுத்து எங்க போகணும் அப்படின்னா, சும்மா அந்த சம்பவத்தை வந்து எல்லாம் சொத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, எனக்கு பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறது அல்ல. அது எந்த மாதிரி இருந்துச்சு, அது எந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க பண்ணிட்டாங்க, உங்களை எல்லாம் அம்போன்னு விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஒரு ஃபீல் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து எல்லாம் இங்கிலாந்துல ஒருத்தர் இருக்கான், அமெரிக்காவில் ஒருத்தன் இருக்கான், எல்லாம் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க. இங்கே கொண்டாந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கே நான் வந்து இப்போ வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன். வாடகை வீடு அப்படிங்கிறத விட அவங்க சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அபயம் கொடுத்துருக்காரு. என்ன, அவரால் வந்து பலனடைஞ்சவர் கொஞ்சம் அபயம் கொடுத்துருக்காரு, அவங்க வீட்டில் தங்க வச்சிருக்காங்க. நம்ம ஒன்று அனாத மாதிரி இருக்கணும். எப்படி இருந்த நாள் தெரியுமா? நான் நல்ல ஹை ரேங்க்ல, நல்ல பொசிஷன்ல, ஏன்னா எனக்கு கீழே வந்து ஆயிரக்கணக்கானவங்க வேலை செஞ்சாங்க. அப்படி ஒரு ஆளா இருந்தேன் நான். எப்பவுமே நான் என் கூட வந்து எப்பவுமே ஒரு 5 பேர் 10 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் அந்த மாதிரி இருந்த ஆள் நான். இன்னைக்கு நம்ம ஒன்று அனாதையா இங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மட்டும் நேர்ல வந்தாங்கன்னா என்ன, நிச்சயமா வந்து ஒண்ணு அவன் உயிரோட இருக்கணும், இல்லை நான் உயிரோட இருக்கணும். அப்படிதான் தோணுது எனக்கு இப்போ அப்படிங்கிறாரு. எக்ஸாக்டா ஒரு ஒரு பிரிடேட்டரி அனிமலை வந்து அவர் இண்டிகேட் பண்றாரு. சரிங்களா? அப்புறம் அதுக்குள்ள கேஸுக்குள்ள போனால் நிறைய விவரங்கள் கிடைக்கும். நான் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியாவில் அவங்க வந்து அவங்களுடைய அனுபவம் என்ன, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதுதான் எக்ஸாக்டா அவங்க எனர்ஜி என்னங்கிறத சொல்லும். புரியுங்களா? இப்போ அந்த அம்மா தான் எனக்கு உலகமே அப்படின்னு இருந்தவர், அந்த அம்மா இருந்த வரையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கேட்கறதில்ல, கேட்காம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஊம்புக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ற மாதிரி அவருக்கு வந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. புரியுதா?
ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவர் வந்து தன்னுடைய எவல்யூஷன் ஸ்டேஜ் என்னங்கிறத அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல அவங்களுடைய அனுபவம் என்னங்கிற வரையும் அவங்கள கொண்டு போகணும் கேஸ்ட்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, எல்லாமே ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது சும்மா 4 கொஸ்டின் தான், காமனா இருக்கும். அதை உள்ள எப்படி லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் டெக்னிக், வேற ஒன்றும் இல்லை. வாட் ஆர் ஆல் ரெக்கார்ட் ஃபார் ஒன்ஸ் லைஃப்? ஒருவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைவா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த வாழ்க்கையில அவருக்கு என்னெல்லாம் வேணும், அந்த வாழ்க்கையில அவருக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு கேள்விங்க. இந்த கேள்வி கேட்டா பொதுவாக என்ன சொல்லுவாங்க? உங்க அனுபவத்துல சொல்லுங்க, இல்லை கற்பனையில கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி கேட்கிறேன், உங்களே கேட்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா, நிறைவா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா அந்த வாழ்க்கையில அவருக்கு என்னெல்லாம் வேணும்? உங்களோட நான் பேசணும், நீங்க பேசணும். வீடு வேணும், சந்தோஷம் வேணும், நல்ல அமைதி வேணும், ஒரு இது மாதிரி தொந்தரவு இருக்க கூடாதுங்க. நிறைய பணம், ஆரோக்கியம். ஆரோக்கியம் வேணும். பணம் எதுக்கெல்லாம் வேணும் கொஞ்சம் சொல்லுங்க. நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பணம் அடிப்படையா இருக்குங்க ஐயா. எதை சொல்றீங்க? நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஒருவேளை வாடகையா இருந்தா அது கொடுக்கறதுக்கு பணம் வேணும். பொருட்கள், சாப்பிட்றதுக்கு வேணுங்கிற பொருட்கள் வாங்கணும். ஓகே, வேற என்ன வேணும்? வேற எதுக்கெல்லாம் பணம் வேணும் உங்களுக்கு? எனக்கு இதுதான் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யணும்னா பணம் அடிப்படையா இருக்கு. அதான், வேற எதுக்கெல்லாம் வேணும் சொல்லுங்களேன். நம்ம சார்ந்தவங்க வந்து ஏதாவது ஒரு உதவின்னு கேட்கும் போது நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அவங்க கொடுக்க தேவைக்கும் பணம் தேவைங்க. ஓகே ஓகே, இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து என்னெல்லாம் தொடர்பா வருதுன்னு பாருங்க. பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும், புரியுங்களா? பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் எதுக்கு வேணும்? ஆரோக்கியமா இருந்தாதாங்க மன நிம்மதி அதெல்லாம் இருக்கும். ஆரோக்கியம் இல்லைன்னு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு 2 days ரைட் ஷோல்டர் பேக்ல பெயின், கண்டினியூவான ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்னுடைய வேலைகளை என்னால கவனம் கொடுக்க முடியல. இந்த வலி ஆகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையிலேயே போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வலிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்கு சார். வணக்கம் சார். ஆரோக்கியமான உடம்பு தான் சார் பணமே சம்பாதிக்க முடியும். இவங்களை முடிச்சிடறேன் சொல்லுங்க ஐயா. பிரச்சனையா, வலினால வேலை செய்ய முடியலங்கிறது பிரச்சனையா? வலியினால என்னால மற்ற வேலைகளை செய்ய முடியல, மற்ற விஷயங்களுக்கு கவனம் கொடுக்க முடியல. அந்த வலியை திரும்ப கவனத்தை அங்க இழுத்துட்டு போகுது. வலிங்கிறது ஒண்ணு இருக்கு, வேலை செய்ய முடியுங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுல எது உங்களுக்கு ரொம்ப பாதரியா இருக்கு? வலி. இட் இஸ் பெயினிங். ஏதோ ஒண்ணு உங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ல ஏதோ ஒண்ணு உங்களை வலி உணர வைக்குது, புரியுதா? ஏதோ கேஸ் டீட்டெயில் எடுத்தா தெரியும். அப்ப நீங்க பிரதானமா கருதுறது உங்களுக்கு இருக்கக்கூடிய வலி என்கிற சென்சேஷன், சென்சிட்டிவிட்டி, புரியுங்களா? டீட்டெயில்டா பார்த்தா இது வரும். உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப வலிதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப நீங்க பிளான்ட்டுக்கு இடத்துல வருவீங்க. பிளான்ட்டுக்கு இடத்துல வருவீங்க. இது உதாரணத்துக்கு நீங்க சொன்ன விஷயங்கள நான் சொல்றேன். அப்புறம் பணம் அப்படிங்கிறது இந்த வலி இல்லாம இருக்கணும் எனக்கு, புரியுதா? அப்புறம் எனக்கு அத்தியாவசிய தேவைகள் இருந்தா போதும். வீடு, அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? பொருட்கள். நமக்கு தினமும் சில பொருட்கள் அத்தியாவசியமா தேவைப்படுது. உணவு பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது இல்லைங்களா? அதெல்லாம் வாங்கணும். உணவுப் பொருள் தேவைப்படுது, வீடு தேவைப்படுது, அப்புறம்
நம்முடைய சார்ந்தவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்பாங்க, அம்மா அப்பா இல்ல சகோதரன். ஆமா. அப்ப உங்களுடைய வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நானு, என்ன சார்ந்தவங்க, நானு, என்ன சார்ந்தவங்க. ஆமா. அவ்வளவுதான். ம். உங்க லைஃபுக்கு தேவையானது பணம் வேணும். பணம் வந்து எனக்கு தேவையானதை நான் வந்து பூர்த்தி பண்ணிக்கணும். என்னை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஸோ நீ வந்து ரிலேஷன்ஷிப் வித் மைசெல் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பிளான்ட்டுங்கிற சென்சிட்டிவிட்டி. இப்போ நீங்க வந்து எந்த ரோல் வருவீங்கன்னு தெரியுது, எந்த கிங்டத்தில் வருவீங்கன்னு தெரியுது. சரிங்களா? இந்த கேள்வி கேட்டதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உங்க வாழ்க்கையோட பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்னன்னு சொல்லும் போது உங்களுடைய வளர்ச்சி நிலை என்ன, உங்களுடைய கிங்டம் என்னன்னு தெரியுது. இன்னொரு அம்மா சொல்லுங்க. இடையில ஒரு மேடம் வந்தாங்க. வசந்தி மேடம். வசந்தி மேடம் சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு உடம்பு ஆரோக்கியம் முதல்ல முக்கியம். நீங்க ஆரோக்கியத்தை பத்தி தானே கேட்டீங்க. இல்லம்மா, நீ உங்க லைஃப், ஒரு மனுஷனுடைய லைஃப் சந்தோஷமா இருக்கணும், நிறைவா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? அதாவது மன அமைதியான வாழ்க்கை வேண்டும். பணம் ஒரு பக்கம் தட்டாலும் பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மன அமைதி இருக்காது. இல்லங்க, அந்த அமைதிக்கு ஏன்? என்ன? அமைதிக்கு ஐயா, அமைதிக்கு நல்ல அதாங்க, நிம்மதிக்கு, அமைதிக்கு, சந்தோஷத்துக்கு, நிறைவா இருக்கிறதுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் வேணும்? மேடம் சொன்ன மாதிரிதான் பணம் வேணும். மெயினா நம்ம அத்தியாவசிய தேவைக்கு நம்ம குடும்பத்தை சுத்தி உள்ளவங்களை நினைக்காத, நம்மளால முடிஞ்ச மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு பணம் தேவை இருக்கு. நம்ம ஒருத்தவர்கிட்ட கடன் வாங்கி வாழக்கூடாது. நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கணும். கடன் வாங்கி வாழக்கூடாது. கடன் வாங்கி வாழக்கூடாதுன்னு சொல்றீங்க. அது கடன் வாங்கி வாழக்கூடாது, புரியலையே. இல்ல, இப்ப நம்ம அத்தியாவசிய தேவையை கடன் வாங்குற இடத்துல இருக்கிறோம். சோம்பேறித்தனம் பண்ணிட்டு வேலைக்கு போகாத வீட்டுல இருந்துகிட்டு, அப்ப பண தேவைகள் இருந்தும் சோம்பேறியா இருக்கிறாங்க எல்லாம். இல்ல, அந்த கடன் வேண்டிய அவசியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். திடீர் செலவு வரும். திடீர்னு இப்ப உடம்பு சரியில்லை, திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணணும், 1 லட்சம் ரூபாய் செலவாகணும் போது அப்ப 1 லட்சம் பண்றது மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க 1 லட்சம் ஒரே நேரத்துல கட்ட முடியாது. அது உயிர் பயத்தால டக்குனு அது 1 லட்சம் ரூபாய் லோன் மூலியமா வீட்டுக்கு கடன் போட்டு வாங்கும்போது அந்த கடன் வட்டி போட்டு வட்டி குடிப்பா அதுல சில பேர் இறந்துடுறாங்க. என்ன வாழ்க்கை இது, இப்படி நம்ம அசிங்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. அது மாதிரி நம்ம தேவைகளுக்கான பணம் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணணும். நம்ம சொந்த செலவு இருக்கணும், சேமிப்பு இருக்கணும். சேமிப்பு இருக்கும்போது நம்ம திடீர் செலவுக்கு நம்ம சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும், கடன் வாங்கக்கூடாது. அவன் என்னோட மைண்ட் செட்ல இருக்கிறதா சொல்றேன். நான் மத்தவங்களை பத்தி தெரியல, என்னோட மைண்ட் செட்ல இருக்கிறதா சொல்றேன். இல்ல, சரி தப்புலாம் எதுவும் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கேஸையும் பார்க்கும்போது சரி தப்புலாம் எதுவுமே கிடையாது. அவங்க யாருங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கற்பனை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். இப்ப நீங்க வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க சொல்றது என்னன்னா, 2 விஷயம் சொல்றீங்க. ஒண்ணு, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, திடீர் செலவுக்கு வேணும்னு சொல்றீங்க, சேமிப்பு ரைட்டு. கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது புரியலையே. இப்ப அதிக வட்டிக்கு வாங்கிட்டு கொடுக்க முடியாத இடத்துல இருக்கும் போது மன உளைச்சல் ஆளாயிட்டு தானே என்ன போயிடுறாங்க. உளைச்சல் நான் புரியலையே. மன உளைச்சல்னா கடன் அடைக்க முடியாத காலகட்டத்துல வீட்டை சுத்தி பாருங்க, வீட்டு விட்டு வெளியே போயிடுங்க, கடன் மூழ்கி போச்சு, வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படிங்கும்போது சொந்த வீட்டை விட்டு வெளியே இறந்துன்றது ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொருளாதாரம் சார்ந்தது. பொருளாதாரம் சார்ந்தது வாழ்க்கை. சரிங்களா? இது உங்களுக்கு என்ன சூப்பர் கிளாஸ் இல்லைன்னா எந்த ரோ, எந்த சப் கிளாஸ் அப்படிங்கறத இது உணர்த்துதுங்க. சரிங்களா? வேலை, காத்து, பணம், வீடு, குடும்பம், ஹெல்த், இதெல்லாம் விஷயங்கள். புரியுங்களா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போலாம்.
நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. நான் இப்ப ஒருத்தரோட லைஃப் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைவா இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க பர்பஸ் ஆஃப் லைஃப்பை சொல்லுவாங்க. அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அவங்க எந்த வளர்ச்சியில் இருக்காங்க, எந்த ஈகோ ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபெமினின் குவாலிட்டியில் இருக்காங்க, எந்த அளவுக்கு மேஸ்குலின் குவாலிட்டியில் இருக்காங்க, ஏன்னா அவங்கள எவல்யூஷன் செய்யணும், டெவலப்மெண்ட் செய்யணும், இதெல்லாம் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுவாருங்க, அதாவது என்னை விட என்னை சுற்றி இருக்கவங்கள நான் நல்லா பார்த்துக்கணுங்க, என்னை சுற்றி இருக்கவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும். நான் நல்லா இருக்கிறது அப்படின்னாலே என்னை சுற்றி இருக்கணும் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருங்க. பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டா தனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அடுத்தவங்களை பற்றி தான் பேசுறாரு, அடுத்தவங்களுடைய சௌகரியத்தை பற்றி பேசுறாரு, அடுத்தவங்களுடைய நலனுக்காக தான் நான் இருக்கேன், என்னோட வாழ்க்கையே பிறருடைய நலனுக்காக தான். இது எதை சுட்டி காட்டுங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 6வது சப் கிளாஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி 6வது ரோ. இவர் ஒரு பான் லீடர். லீடர்ஷிப் குவாலிட்டியை வெளிப்படுத்துது இது. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாவே அவர் என்ன ரோல்னு சொல்றாரு. எவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. ஒரே ஒரு கொஸ்டின்ல என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. அவருடைய சப் கிளாஸ் என்னன்னு வருது, சூப்பர் கிளாஸ் என்னன்னு வருது, கிங்டம் என்னன்னு வருது, அவருடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் என்னன்னு வருது, எவல்யூஷன் ஸ்டேஜ் என்னன்னு வருது. இது இந்த பர்சனல் எவல்யூஷன் மாடல், இந்த சூப்பர் கிளாஸ் அப்ரோச்சு, இந்த ஒண்டர்ஸ் ஆர்டர் அப்ரோச், இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது இந்த கேஸ் டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா ஈஸியா நமக்கு தேவையானதை கொடுக்குதுங்க. புரியுதா? புரியுன்னு நினைக்கிறேன். புரியுது. ஆமா. அதாவது இன்னொருத்தர் சொல்லுவாரு, அவர் விளையாட்டு வீரர்னு வச்சுங்களேன். நான் இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிறேன், நான் நேஷனல் லெவல் பிளேயரா மாறணும், நேஷனல் பிளேயர் அப்படிங்கிற பேர் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாருங்க. அவருக்கு வேற ஒண்ணுமே வாழ்க்கையில தேவையில்லை. புரியுங்களா? அவருக்கு வீடு தேவையில்லை, காசு பணம் தேவையில்லை, அவர் யாரும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. புரியுதா? வேற எதுவுமே அவர் மைண்ட்ல இருக்காது. நான் இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன், அடுத்து ஸ்டேட் பிளேயர் ஆகணும், நேஷனல் பிளேயர் ஆகணும், அவ்வளவுதான். வாழ்க்கையை அதை நோக்கி தான் போயிட்டே இருக்கு. சரிங்களா? அவர் 40 வயசு 50 வயசு எதா இருந்தாலும் அப்படியே போயிட்டே இருப்பார். ரிட்டர்ன்லாம் வீட்டுக்கு வர முடியாது அவரால். அப்ப இது ஒரு வளர்ச்சி நிலையை காட்டுது. புரியுது இல்லைங்களா? அப்போ எனக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும், ஏன்னா பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவளை செட்டில் பண்ணணும். இது ஃபோர்த் சூப்பர் கிளாஸை சொல்லும், ஃபோர்த் ரோவை சொல்லும். இது ஒரு வளர்ச்சி நிலையை சொல்லும். சரிங்களா? எனக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க, என்னை சுத்தி உள்ளவங்க நல்லா இருந்தா போதும், என்ன சுத்தி உள்ளவங்க நல்லா இருந்தா போதும், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நான் ட்ரெஸ் எடுத்த கூட யாராவது எடுத்துட்டு போக மீதி யாருக்கு வேணுமா அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? தனக்குன்னு எந்த பிரியாரிட்டியுமே இருக்காது, தனக்குன்னு ஒண்ணுமே அவசியப்படாது. அவங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல வருவாங்க, ஹோம் ஸ்டேஜில் வருவாங்க. புரியுங்களா? ஸோ இப்படி இந்த ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது அவ்வளோ அழகா அவங்களோட வளர்ச்சி நிலையையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அழகா சொல்லும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முதல்ல நான் எந்த கம்ப்ளைண்ட், சீப் கம்ப்ளைண்ட் பார்த்தோம், அடுத்து அவங்களுடைய ஹாப்பியஸ்ட் ஏரியா பார்த்தோம், அடுத்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியா பார்த்தோம். இப்போ உங்க ஒரு லைஃப் மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன வேணா, இப்ப எல்லாரும் 2-3 பேர் கருத்து சொன்னீங்க. யாரை பத்தி சொன்னீங்க? யாரை பத்தி சொன்னீங்க சொல்லுங்க. நான் ஒரு லீடரு எப்படி பேசினாருன்னு சொன்னேன், ஒரு விளையாட்டு வீரர் எப்படி பேசினாருன்னு சொன்னேன், ஒரு குடும்ப தலைவர் எப்படி பேசினாருன்னு சொன்னேன்,
என்ன ஒரு இப்போ எனக்கு யாருமே தேவையில்லை, என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருந்த போதும் அப்படின்னு சொன்னேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் பீப்புளோடைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் லைஃப்பை பற்றி. புரியுங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2 3 4 பேர் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் யாருடையது? அடுத்தவங்களை பத்தி உள்ளது. டிஃபரெண்ட் பீப்புள் சார். இல்லைங்க, ஒரு அம்மா சொன்னாங்க, வசந்தி மேடம் சொன்னாங்க, அது யாருடையது? தன்னை பற்றி இன்னொரு மேடம் சொன்னாங்க, தன்னை அது பற்றி தான், குடும்பத்தை பத்தி தான் நினைச்சோம். இன்னொரு மேடம் சொன்னாங்க, அது யாரை பத்தி? இது அது அவங்க தாங்க. நீங்க யாரை வேணாலும் கேளுங்க, அவங்களுடைய எனர்ஜி அந்த பதில் வரும். உள் மனசுல இருக்கிறத வந்துருது. அவங்க எனர்ஜி, அவங்களுடைய இயக்கம், அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம், அவங்களுடைய வாழ்க்கை தேடல், அவங்களுடைய வாழ்க்கை தேவை, அவங்களுடைய வாழ்வு சம்பந்தப்பட்டதுதான் இது அவங்களுடைய பதிலா வரும் இங்க. புரியுங்களா? அது அடுத்தவங்களை பற்றி கேட்டாலும் அவங்கள பற்றி தான் சொல்லுவாங்க. புரியுங்களா? ஒன் மினிட் சார். இப்போ 4 கேரக்டர்ஸ் இருக்கு சார். 4 பேருக்கும் ஒரே டிசீஸ் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ 4 பேருக்கு வெவ்வேறு ரெமடிங்களா சார்? 4 கேஸ் பார்த்துருக்குறோம். கூடாதுங்கிறாங்க, ஒருத்தர் எப்படிங்க எப்படிங்க சார்? கண்டிப்பா வேற ஒரு ரெமெடி தான். கண்டிப்பா வேற ஒரு ரெமெடி தான் வரும். இப்போ காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் மாதிரி இப்போ அக்யூட்டுக்கு நீங்க அது சயின்ஸ் வேறங்க. அப்படிங்கிறது அந்த நேரத்துல இன்ஃபெக்ஷஸா இருக்கும், இன்ஃபெக்ஷஸ் கண்டிஷனா இருக்கும், இல்ல நான் இன்ஃபெக்ஷஸா அவங்களுடைய சொந்த கிரானிக் மயஸ்லேருந்து வரக்கூடியதா இருக்கும். அது 2 எதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து தர வேண்டியிருக்கும். இப்போ மெட்ராஸ் ஐ வரும்னு வச்சுங்கன்னா இன்னொரு இன்பிரேஷா கொடுப்பீங்க. இப்போ சார் இப்போ காமனா அல்சர்னு வச்சுக்கோங்க சார். சீசனல் இன்ஃபெக்ஷன்ல வராது அல்சரு. ஆமா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வருது, ஒரு லேடி கடவுள்ல இருக்கிறாங்க அப்படின்னா ரெமெடி தான் வரும் இல்லைங்களா? கண்டிப்பா மெடிசன் மாறும். சரிங்க. ஆமா, அங்க பிசிக்கல் கம்ப்ளைண்ட்டுக்கு மருந்து அப்படிங்கிறது அது எனர்ஜி பேட்டர்னோட மருந்து, பிசிக்கல் கம்ப்ளைண்ட்டுக்கான மருந்து. ஓகே சார், ஓகே சார். ஆமா. ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போகிறோம் உள்ள. சரிங்களா? ஓகே, இந்த புத்தகம் புரியுதுங்களா? ஒரு லைஃப் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவங்களோட மகிழ்ச்சியை பற்றி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு என்ன வேணும் அதை பற்றி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு அமைதிக்கு என்ன வேணும் அதை பற்றி பேசுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு எதை நோக்கி அவங்க போராடிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பேசுவாங்க. இந்த காமன் கொஸ்டின் டிஃப்ரெண்ட் ஆன்சர் கொண்டு வரும். ஒரு பேஷண்ட் கூட ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. பாருங்க, நீங்க இன்னும் கேட்டு பாருங்க. ஓகே, அடுத்து உடனடியாக நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இன் விச் வே யூ ஆர் ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப் வென் யூ ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, ரொம்ப கோபத்தில் இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் உடம்பெல்லாம் ஒரு பாரத்துலேயோ இல்லை பெயின்லேயோ இல்லை ஏதோ ஒரு டர்புலன்ஸில் இருக்கும், இன்டர்னல் டர்புலன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது உங்கள் உடம்பு நார்மலாக இருக்காது, இன்டர்னல் டர்புலன்ஸில் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். வசந்தி மேடம் சொல்லுங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு இசையை கேட்பேன், ஒரு பாட்டை கேட்டு போட்டுப்பேன், கொஞ்சம் மனசு காமெடி பாப்பட்டி. என்ன மாதிரி பாட்டு? மன அமைதியான பாட்டு. இந்த உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு மன அமைதியை கொடுக்கும்? அந்த காலத்து பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த காலத்து பாட்டு மட்டும் எந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு? அதுல கருத்து இருக்கும், தத்துவம் இருக்கும், மன அமைதி கொடுக்காது. சப்போஸ் ஒரு பாடல வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி அப்படின் போது ஏன் நம்மளால வாழ முடியாது? அப்படி அந்த மாதிரி பாட்டுல கேட்கும்போது மன அமைதி கொடுக்கும் சார். பாருங்க, ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்
இது எந்த மயாசத்தை சொல்லுது? ஹோப்ஃபுல். சாரி சோரா. பாருங்க, அதாவது அவங்களுடைய அந்த ரிலாக்ஸேஷன் ஒரு சார், உங்க குரல் ஒழுங்கா வரல. ஆடியோ இது வருது. ஞானசேகர் சார், ஆடியோ மீட் பண்ணுங்க. ஞானசேகர் சார், ஆடியோ மீட் பண்ணுங்க. ஓகே, நன்றிங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஹோப்ஃபுல்னஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லுதான். நான் மியூசிக் கேட்பேன்னு சொல்றாங்கன்னா, மியூசிக் கேட்பேன்னு எழுதி போறது கேஸ் வைக்கிங் இல்லை. புரியுது இல்லைங்களா? அந்த மியூசிக் கேட்கறது மூலம் எப்படி எந்த வகையில அவங்க ரிலாக்ஸ் அடைகிறாங்க அப்படிங்கிறது அந்த மியூசிக்ல அவங்க மியூசிக்க சொல்லல, கருத்து சொல்றாங்க. அந்த கருத்துல வாழ்க்கையை பற்றிய கருத்துக்கள் சொல்றாங்க. புரியுங்களா? அப்ப வாழ்க்கையை பற்றிய கருத்துக்கள்ல அவங்க வாழ நினைத்தால் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. பணம் வேணும்னு சொன்னாங்க, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை பத்தி சொன்னாங்க, ஹெல்த்தை பத்தி சொன்னாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த 4th ரோவ்ல அவங்க எங்க நிப்பாங்கன்னு இப்ப சொல்லுது பாருங்க. புரியுதா? சரிங்க. இன்னொருத்தர் யாரோ சொன்னீங்க, உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இது சுச்சுவேஷன்ல ரிலாக்ஸ் பண்ண என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ் ஏன் வருதுன்னு பாக்குறீங்க? இல்ல, இங்க வந்து மூளைக்கே வேலை கிடையாது, இங்க முட்டைக்கு வேலை கிடையாது. ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ் ஏன் ஏற்படுத்திக்குவானா அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கான வழியை தேடுவானே. ஐயா, நீங்க இங்க வந்து மூளைக்கே நான் அதான் சொல்றேன், நீங்க எதை வேணா யோசிங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. பிடிச்ச பாட்டு கேட்போம். பிடிச்ச பாட்டு, அது என்ன பிடிச்ச பாட்டுன்னா என்ன சொல்லுங்க. அந்த பாட்டு வந்து மைண்ட் கேட்கும் போது ஒரு சில நேரம் ஹாப்பியா இருக்கும். எந்த மாதிரி பாட்டு? சொல்லுங்க. எந்த மாதிரியான பாட்டு கேட்பீங்க? சில அர்த்தங்களோட சில பாட்டுகள்லாம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாட்டு கேட்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அர்த்தங்கள் பாட்டு எழுதுவாங்க. எந்த மாதிரி அர்த்தத்தில் இருக்கிற பாட்டு உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும்? நான் அதிகமா வந்து இந்த மீடியம் அந்த 70s 80s அந்த பாட்டுலாம் கொஞ்சம் கேட்பாங்க. நிறைய பாட்டு வந்திருக்குங்க. இந்த அந்த கருத்துக்குன்னு சொன்னாங்க. நீங்க எந்த மாதிரியான பாட்டு கேட்டா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும்? அதாவது நான் சின்ன வயசுல நிறைய பாட்டு வந்து கேட்டுட்டே இருப்பேன். அப்போ எனக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனா அந்த பாட்டுலாம் நிறைய ஊர் திருவிழா நேரத்துலயோ இல்ல வேற எதனா விசேஷ நாட்களே போட்டிருப்பாங்க. அது சாமி பாட்டு கூட இருக்கலாம். அது இப்போ கேட்கும்போது எனக்கு மனசு அந்த காலத்துக்கு போற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வரும். ஓகே ஓகே. சின்ன வயசுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்ப நல்லா இருக்கும் எனக்கு. சின்ன வயசுல எந்த மாதிரி இருந்தீங்க நீங்க? எந்த மாதிரின்னா புரியலீங்களே. சின்ன வயசுல இருக்கா உங்களுடைய சின்ன வயசு லைஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த சின்ன வயசோட அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜாலியா இருக்கும். அந்த ஸ்கூல் போயிட்டு வர்றது நல்லா இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வர்றது ஜாலியா இருந்துச்சு. அந்த ஜாலிங்கிறது ஸ்கூல் போயிட்டு வர்றதுல இருக்கு. அந்த ஜாலியோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்டு கொடுக்குது. இப்ப புரியுதுங்களா? உங்களுடைய வளர்ச்சி என்னன்னு தெளிவா வருது இல்லையா? இதுதாங்க அந்த, அதாவது உங்களோட மகிழ்ச்சியான ஏரியா எது அப்படிங்கறத நீங்க வேற எங்க சொன்னீங்களா இல்லையா, இங்க அழகா இங்க ஓடியாரு. அதுல இன்னும் உள்ள கேட்டு போனா, இப்போ ஸ்கூல் லைஃப்ங்கிறது அந்த ஸ்கூல் போன காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணி கேட்கும்போது அழகா ஓடியாரும். நான் இப்ப இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அமைதிப்படுத்துவதற்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்கும்போது அவங்களுடைய எனர்ஜிக்கு என்ன தேவைங்கிறது இப்ப வெளியே வரும். அந்த எனர்ஜிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்ப வெளியில வரும். புரியுங்களா? ஸோ சிலர் சொல்லுவாங்க,
நான் வந்து இமீடியட்டாக ஃபோன் எடுத்து என் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவேன் அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க உடனடியாக நான் வந்து ஒரே பயங்கர தலைவலியாக இருக்கும், பயங்கர தலைவலியாக இருக்கும். நான் உடனடியாக வந்து என்ன பண்ணுவேன், டைவர்ட் பண்ணுவேன். டக்குன்னு டிவி போட்டு என்ன ஓடுதோ டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன், இல்லை பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவேன், இல்லை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவேன். அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்ஷன், டைவர்ஷன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ டைவர்ஷன் அப்படிங்கிறது இமீடியட்டாக அவங்களுக்கு தேவைப்படுது. அதாவது மொனோட்டனஸ் ஒர்க்கில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே மாதிரி ஒர்க்கு திரும்ப திரும்ப செய்யும்போது போர் அடிக்கும். அந்த போர் அடிச்சுன்னா அதுக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது டைவர்ஷன். ரைட் ஆப்போசிட், ஒரு பக்கம் போரிங், இன்னொரு பக்கம் டைவர்ஷன். புரியுங்களா? இது வந்து ஒரு பிளான்ட் குரூப்பில் வந்து இந்த சென்சேஷன். இந்த மாதிரி வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு சிலர் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ஜம்முன்னு வெளியில் போய் ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே உட்காந்துருவேன். 1/4 மணி நேரம் இல்லை, அரை மணி நேரம் இல்லை, அப்படியே உட்காந்துருவேன். சும்மா உட்காந்துருந்தா போதும், ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுல்ல, அந்த நேரத்தில் திங்கிங்லாம் எதுவுமே இருக்காது, அந்த தாட்ஸ்லாம் போயிடும். அப்புறம் நான் பாட்டு வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரை மணி நேரம் படுத்து எழுந்தா போதும், சரியாயிருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரிலாக்ஸேஷன். புரியுங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா சரியாக போயிடும், டக்குன்னு கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா சரியாக போயிடும். கோயிலில் போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்தோன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவார், நீ வந்து இதெல்லாம் இது பண்ண முடியாது, ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானது இருக்கும். பயங்கர டென்ஷன் ஆகி கோவப்படுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ரிலாக்ஸ் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இம்மீடியட்டாக போய் பிரியாணி கடைக்கு போய் ஒரு பிரியாணி கப்புன்னு அடிச்சிடும். எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டோன்னா சரியா போயிடும், கோவம்லாம் சரியா போயிடும். என்ன சொல்லுவீங்க? அதில் அந்த கோவப்படும் போது எனர்ஜி அப்படியே ட்ரெயின் ஆகுது. அவர் எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்கும். ஆனால் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு அவர் உடம்பு எதை கேட்குது? பிரியாணி கேட்குது. சரிங்களா? ஒருத்தர் வந்து சினிமா பாட்டு கேட்க வைக்குது, இன்னொருத்தர் வந்து விளையாட வைக்குது, இன்னொருத்தர் அமைதியாக தூங்க சொல்லுது, இன்னொருத்தர் அமைதியாக உட்காருன்னு சொல்லுது. சரிங்களா? நான் அப்படியே டக்குன்னு ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வண்டி எடுத்து ஜம்முன்னு போயிட்டு வந்தோன்னா சரியாக போயிடும், சூப்பராகிடுவேன். அப்புறம் நான் பாட்டு என் வேலை ஆரம்பிச்சேன். இப்போ இதுதாங்க, வேரியஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி பேட்டர்ன் நீட்ஸ் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். அது நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, நான் யாருங்கிறதையும் எனக்கு என்ன வேணுங்கிறதையும் அழகாக சொல்லுது. ஸோ அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது, நான் பாருங்கள் இப்போ எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கிறேன், நாளைக்கு இது 5வது கொஸ்டின். சரிங்களா? இவ்வளோதான், இதில் எல்லாமே வந்துடும், இதில் எல்லாமே வந்துடும். இது போக இன்னும் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து சில ஏரியாவுக்கு போகும். இவ்வளோதான், இதுலேயே இந்த 5 கொஸ்டின்லேயே உங்கள் கேஸ் டேக்கிங் முடிஞ்சிடும். அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம், அவ்வளோதான், முடிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கு மேலே சில ஏரியாலும் போவோம், அது வந்து மேலே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போவோம். சரிங்களா? ஸோ இதை வந்து என்னோட தொடர்ச்சியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு, பரவாயில்ல. நம்ம இதுக்கு பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார். நன்றிங்க, நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி.